பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங் டே 5. இன்னைக்கு நம்ம ஃபேப்ரிக்கோட கிரெயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபேப்ரிக்கில் 3 கிரெயின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் கிரெயின், செகண்ட் ஒன் கிராஸ் கிரெயின், தேர்ட் ஒன் பயாஸ் கிரெயின். இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட செல்வெஜ் அண்ட் ராய்ஜஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ செல்வெஜ் அப்படின்னா என்னென்னா இந்த ஏரியா, அதாவது கரை பகுதின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எந்த ஒரு நூலுமே வெளியே வராமல் ஓவன் எட்ஜாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேப்ரிக்கோட அப் அண்ட் டவுனில் இருக்கும். எந்த ஒரு ஃபேப்ரிக் நீங்கள் எடுத்தாலுமே மேலேயும் கீழேயும் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் அதை கட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே கீழே இந்த மாதிரி செல் வச்சு தான் இருக்கும். அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரா எட்ஜஸ் இருக்கும், நூலெல்லாம் வெளியே வரும். இதுதான் வந்து ரா எட்ஜஸ். ஸோ ஒரு செல்வெஜ் டு செல்வெஜ் வந்துட்டு துணியுடைய அகலம்னு சொல்லுவோம். செல்வெஜ் டு செல்வெஜ் துணியோட வித்து, ராய்ஜ் டு ராய்ஜ் வந்து துணியுடைய நீளம். இந்த அகலம் வந்து எப்போவுமே அந்த கிளாத்தில் மாறவே மாறாது, பட் நீளம் மாறிட்டே இருக்கும். நீங்கள் 1/2 மீட்டர் வாங்குறீங்களா, 1 மீட்டர் வாங்குறீங்களா, 2 மீட்டர் வாங்குறீங்களான்ற பொறுத்து நீளம் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த அகலம் அப்படியே தான் இருக்கும். டயக்னலாக வர இந்த லைன் தான் வந்துட்டு பயாஸ் கிரெயின்னு சொல்லுவோம். கரெக்டாக 45 டிகிரி ஆங்கிள் எடுப்போம். இந்த பயாஸ் கிரெயின் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம 3 டாட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு அண்டு பேக் நாட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நம்ம நெக்கோட பயாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு பயாஸ் கிரெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். Bye.